எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கான வணக்கம். நம்மோடு ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். போர் பதற்றம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை? அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஏறக்குறைய 28 பேர் பார்த்தோம்னா இறந்திருக்காங்க. ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாம்னு பெஹல்காம் போயிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் பார்த்தோம்னா ரொம்ப குயிக்காக நிறைய அப்டேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. எஸ்கலேஷன் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்தியா ஒரு சைட்ல இருந்து பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கு ரிட்டாலியேஷன் பார்த்தோம்னா பாகிஸ்தான் சைட்ல இருந்தும் வருது. ஸோ இப்போ பார்டரை சீல் பண்றாங்க, ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்றாங்க. இது எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து இந்தியா சஸ்பெண்ட் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். 1960ல இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் வேர்ல்ட் பேங்கோட மீடியேஷனில் நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சைன் பண்ணுறோம். இப்போ அதை சஸ்பெண்ட் பண்ணுறோம். இது பெரிய ஒரு அடிதான் பாகிஸ்தானுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 4 போர்கள் சண்டை போட்டிருக்கோம். அது போக இதே மாதிரி நிறைய தீவிரவாத தாக்குதல்களையும் அவங்க நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கும் போதும் நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம சஸ்பெண்ட் பண்ணல. பட் இப்போ இந்த ஆக்ஷனை இந்தியா எடுக்கிறாங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. கடுமையாக இந்த அட்டாக்கை கையாளணும் அப்படின்ற ஒரு முடிவுலையும் இருக்காங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எஸ்கலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் சைடில் ஷிம்லா அக்ரிமெண்ட்டை அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஷிம்லா அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவில் அதோட க்ரக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, 1971 போர் முடியுது. 1972 இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் அவங்களோட எல்லைகளை மதிக்கணும், பிரச்சனை வந்தாலும் நீங்க பேசி தீர்த்துக்கணும், இப்படின்றது தான் அதோட பேசிக்கான சாராம்சம். ஸோ நீங்க ஷிம்லா அக்ரிமெண்ட்டை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்கன்னா நேச்சுரலா அப்ப நீங்க அக்ரெசிவா சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறீங்க அப்படின்ற ஒரு சிக்னலை தான் பாகிஸ்தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னா குயிக்கா எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்றோம், பப்ளிஷ் பண்றோம், நாளைக்கு டக்குன்னு வேற நிறைய எஸ்கலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ பெரிய ஒரு போரா வருமானா அது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ போருன்றது ரொம்ப சீரியஸான விஷயம். நம்ம ரேண்டமா அதை சொல்ல முடியாது, பொறுப்பா பேசணும். அதனால போரா இது மாறுமா அப்படின்ற விஷயம் தெரியல. பட் குயிக்கா எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆகுன்றதை பார்ப்போம். ரொம்ப வேகத்தை இந்தியா காட்டுதா இல்லை பாகிஸ்தான் காட்டுதா? ரொம்ப அவசரப்படுறாங்கன்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணலாமா? யார் அவசரப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா திடீர்னு முடிவெடுக்குது. குடியரசுத் தலைவரை பார்க்குறாங்க, எல்லா ஒப்பந்தத்தையும் ரத்து பண்ணுறாங்க. பாகிஸ்தான் மறுத்து பின்வாங்குறாங்க, நாங்கள் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் கொஞ்சம் வேகம் எடுக்குது, நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்கு போகிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சிட்டிசன்ஸ் 28 பேர் இறக்குறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அது சீரியஸான ஒரு இஷ்யூ. விட்டு கொடுத்துடவே முடியாது. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்தளவில் காஷ்மீரை நம்ம ரீபில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. அங்கே டெரரிசம் எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், கண்ட்ரோல் பண்ணணுன்ற பிளானும் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஆர்டிகல் 370 ஸ்கிராப் பண்ணதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. பட் பாஜக சைட்லேருந்து அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, இல்லை எக்கானமி பிக்கப் ஆகிரும், மக்கள் ஏற்றுப்பாங்க, மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஸோ அங்கே சிச்சுவேஷன் நார்மலாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராங்க. அரசு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த மக்களும் நம்புறாங்க. அதனால தான் பெஹல்கமுக்கு நிறைய மக்கள் போறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பெஹல்கமுக்கு போறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சொல்றாங்க சிச்சுவேஷன் அங்கே நார்மலா இருக்கு, பெரிய தாக்குதல்களும் நடக்கல. ஸோ மக்கள் வந்து அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்டோட நோக்கம் என்னன்னா, காஷ்மீர்ல நார்மல்சியை திருப்பி கொண்டு வரணும், அங்க இருக்கக்கூடிய எக்கானமியை ரிவைவ் பண்ணணும். இன்னைக்கும் காஷ்மீர் பார்த்தோம்னா பெரிய அளவில் டூரிசம் தான் சார்ந்திருக்கு. ஓவரால் ஜிஎஸ்டிபி எடுத்துக்கிட்டோம்னா அரௌண்ட் 8% வந்து டூரிசம்ல இருந்து வருது. ஸோ டூரிசமை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கு. பொருளாதாரத்தை டெவலப் பண்ணணும், மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் செய்யும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் தீவிரவாத சைட்ல இருந்து நார்மல் லைஃபுக்கு வருவாங்க. துப்பாக்கியை தூக்க வேண்டிய தேவை வந்து யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ஏற்படாது. ஸோ இதுதான் பிளான். டெரரிசமை லாங் ரன்ல கம்மி பண்ணணும், அங்கே எக்கானமியை பில்ட் பண்ணணுன்றதான் ஐடியா. ஸோ இப்போ பாகிஸ்தான் இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, டூரிஸ்ட் ஸ்பாட் அடிக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த தாக்குதல்கள் லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டை அவங்க பெருசாக அட்டாக் பண்ணதே கிடையாது. மோஸ்ட்லி அவங்க சிஆர்பிஎஃப் பர்சனல்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க, போலீஸ்காரங்களை தாக்குவாங்க, இந்த விஷயங்கள் பண்ணுவாங்க, ஈவன் பில்கிரிம்ஸை கூட தாக்குவாங்க. பட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டூரிஸ்ட் ஸ்பாட்டை அவங்க அட்டாக் பண்ணல. ஸோ இந்த தடவை அதையும் பண்றாங்க. ஸோ அப்போ காஷ்மீரோட பேக் போனையே அவங்க உடைக்க பார்க்குறாங்க. காஷ்மீர்ல டூரிசம் போகிறது சேஃப் இல்லை அப்படின்ற ஒரு சிக்னலை உலகத்துக்கு அனுப்புகிறாங்க. இனிமேட் ஃபியூச்சரில் டூரிஸ்ட்டுகள் அங்கே போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஓவராலாக அங்கே இருக்க புக்கிங்ஸ்லாம் பார்த்தோம்னா வேகமாக கேன்சல் ஆக ஆரம்பிக்குது. பெஹல்காமில் அரௌண்ட் இப்போ 90% ஹோட்டல் ரூம்ஸ் பார்த்தோம்னா எம்டியாக இருக்குது. இது காஷ்மீரோட எக்கானமியை கம்ப்ளீட்டாக கிராஷ் பண்ணிடும். ஸோ அப்போ நேச்சுரலாக
கஷ்டப்பட்டு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா சிச்சுவேஷனை நார்மலா கொண்டு வரணும், அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பெட்டர் ஆகணுன்ற பிளான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்களை பாகிஸ்தான் பண்றாங்க. இது பாகிஸ்தானோட வேலை தான், இது லோக்கல் காஷ்மீரிஸோட வேலை கிடையாது, இது பாகிஸ்தானோட வேலை தான். ஏன்னா லோக்கல் காஷ்மீரிஸ் வந்து சொந்த மக்களுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. டூரிசம் அடிச்சோம்னா நமக்கு தான் பாதிப்புன்னு தெரியும். ஸோ லோக்கல் மக்கள் பண்ண மாட்டாங்க, இது பாகிஸ்தான்காரங்களோட வேலை தான். அப்படி பண்ணும்போது நீங்க பதிலடி கொடுத்தானே ஆகணும். காஷ்மீர்ல சிச்சுவேஷன் இப்படியே இருக்க முடியாதுல்ல. ஸோ ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுத்தாதான் அடுத்த தடவை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் இல்லையா? இந்தியாவுடைய பாதுகாப்பு குறைபாடு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சில பேர் விமர்சிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்தளவில் அவங்க ஒரு நல்ல எண்ணத்துல இருந்து தான் பண்றாங்க. செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணியிருக்கணும், அப்படிலாம் பண்ணும்போது இந்த மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றதான் பாயிண்ட். அது எதிர்கட்சிகளோட வேலையும் கூட தான். கவர்மெண்ட்டுக்கு அவங்க அழுத்தம் போடுறது கரெக்ட் தான். ஆனால் இப்போ காஷ்மீர் மாதிரியான ஒரு பகுதியில் செக்யூரிட்டியை கேரண்டி பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ ஓகே ஜேடி வேன்ஸ் வரும்போது கரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க. ஜேடி வேன்ஸ் வராருன்னா செக்யூரிட்டி டைட்டாக இருந்திருக்கணும் எல்லா இடத்துலையும். ஏன்னா ஏற்கனவே கிளிங்டன் வரும்போதும் தாக்குதல் நடத்துகிறாங்க. சிட்டி சிங்பூரா அட்டாக் வந்து நடக்குது, சீக்கியர்கள் அப்போ அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ தீவிரவாதிகளை பொறுத்தளவில் பெருசாக ஏதாவது இந்தியாவில் நடக்கும்போது அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் மேபி செக்யூரிட்டிலாம் டைட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கலாம். பட் இப்போ ஓகே செக்யூரிட்டியை நம்ம டைட் பண்ணுறோம், எந்த பகுதிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? எந்த பகுதியில் தாக்குதல் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த பகுதியில் தான் நீங்கள் செக்யூரிட்டி டைட் பண்ணுவீங்க இல்லையா? எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஃபோர்ஸஸ் கிடையாது. காஷ்மீர்ன்றது ஒரு பெரிய வேலி இல்லையா? ஸோ அந்த வகையில் மோஸ்ட்லி என்ன யோசிப்பாங்கன்னா, பெஹல்காம் மாதிரியான பகுதியை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் 30 இயர்ஸாக டேட்டா எடுத்து பார்க்கும்போது பெருசாக பெஹல்காமில் எதுவும் பெருசாக சண்டைகள்லாம் நடந்ததில்லை, பெருசாக டூரிஸ்ட்டுகள் இது வரைக்கும் குறிவைக்கப்பட்டது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக பெரிய ஃபோக்கஸ் வந்து அது கொடுக்கல. பட் இப்போ பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்க பெஹல்காம் அட்டாக் பண்ணுறாங்க. பெஹல்காம் அட்டாக் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, வேலியில் இப்போ செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ காஷ்மீர்ல மற்ற பகுதிகளில் அட்டாக் பண்றது கஷ்டம். அதனால இப்ப அவங்க இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை அட்டாக் பண்றாங்க. அது போக இப்ப நீங்க ரீசன்ட் டேட்டா பார்க்கும்போது ஜம்முலையும் பாத்தீங்கன்னா அட்டாக்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. 24ல ஏறக்குறைய 30 இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, காஷ்மீர்ல செக்யூரிட்டி டைட்டா இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால இப்ப ஜம்முக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க, அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்கும் அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பகுதியில செக்யூரிட்டியை கேரண்டி பண்றதுன்றது சிக்கலான ஒரு விஷயம் தான். அதே போல நீங்க இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை கிரியேட் பண்றதும் கஷ்டம் தான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் பார்த்தோம்னா சில பேருக்கு சிம்பத்திஸ் உண்டு, தீவிரவாதிகள் கிட்ட சில பேருக்கு சிம்பத்திஸ் உண்டு. லோக்கல் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அவங்க ரொம்ப நல்லா பழகுவாங்க, அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ஏரியாஸ்ல நீங்க இன்டெலிஜென்ஸை பில்ட் பண்ணணும், அந்த மக்களோட கான்ஃபிடென்ஸை பெறணும். இதெல்லாம் கஷ்டமான விஷயம். அப்புறம் டெரரிசம்னு நம்ம சொன்னாலே ஒரு தீவிரவாத சம்பவம் நடக்குதுன்னா அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடக்கும் இல்லையா? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்தாதான் ஒரு அட்டாக் வந்து நடக்கும். இன்டெலிஜென்ஸ் பெர்ஃபெக்டா இருந்ததுன்னா அட்டாக்கே நடக்காது. ஸோ அப்போ இன்டெலிஜென்ஸ் பெர்ஃபெக்டா இருந்தால் எந்த அட்டாக்குமே நடக்காது. பட் அப்படி 100% நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில நேரங்களில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆகும், சில நேரங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். ஸோ இப்படி ஒன்று நடந்திருக்கு. பட் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சூழலுக்கு இப்போ பெட்டர். முன்னாடிலாம் இதை விட ரொம்ப அதிகமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்தது. இப்போ அது கொஞ்சம் பெட்டர். பட் இந்த மாதிரியான இந்த டூரிஸ்டுகளை அட்டாக் பண்ற இந்த இஷ்யூ இருக்கு பாருங்க, இது ஒரு ஆபத்தான விஷயம் தான். ஏன்னா நான் சொன்னது போல அங்க டூரிசம் இண்டஸ்ட்ரியவே அது கொலாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகும்போது ஃபியூச்சர்ல அது பெரிய ஒரு டிசாஸ்டர்ல போய் விடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்ப இந்தியா பாகிஸ்தான் மேல வலுவான குற்றச்சாட்டுகளை வைக்குது, பாகிஸ்தான் தான் செஞ்சிருக்கும்னு சந்தேகப்படுது, நம்புது. சர்வதேச நாடுகளும் அப்படிதான் பாக்குதா? இப்ப இத பெரிய நாடுகள் எல்லாருமே வன்மையா கண்டிச்சிருக்காங்க. ஈவன் தாலிபான் கூட பார்த்தோம்னா இதை கண்டிச்சிருக்காங்க. ஸோ இதை பாகிஸ்தான் தான் பண்ணாங்க, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பாகிஸ்தானை பொறுத்தளவில் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. லோக்கலில் மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. ஸோ அதோட வெளிப்பாடு தான் அந்த தாக்குதல். டிஆர்எஃப், த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அதை பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது டெஃபினட்டாக பாகிஸ்தானோட வேலை தான். பாகிஸ்தானை பொறுத்தளவில் கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய தீவிரவாதிகளை உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க சண்டை போடும்போதே நமக்கு கிளியரா தெரியும் இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, ரொம்ப வெல் ட்ரெயின்டான ஆட்கள். இவங்க ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி
இந்தியாவுக்குள்ள ஊடுருவின தீவிரவாதிகள்லாம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டா வெல் எக்யூப்டா இருக்க மாட்டாங்க. பட் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வரக்கூடியவங்க எல்லாம் பார்த்தோம்னா இவங்க எல்லாம் நல்லா வெல் ட்ரெயின்ட் அப்புறம் வெல் எக்யூப்டா இருக்காங்க. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லோக்கல் யங்ஸ்டர்ஸை வந்து ரெக்ரூட் பண்றது, அவங்கள பிரெயின் வாஷ் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது போக நான் சொன்னது போல டூரிசம் அட்டாக் பண்றாங்க. காஷ்மீர்ல நார்மலா அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் டூரிசம் நமக்கு முக்கியம்னு தெரியும். ஸோ காஷ்மீர்காரன் ஒருத்தன் டூரிஸ்ட் செக்டரை பாதிக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பா செய்ய மாட்டான். நார்மலான காஷ்மீரிஸ் அதை ஏத்துக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், காஷ்மீர்ல நிறைய ப்ரொடெஸ்ட் இருக்கு. அதுல பெஹல்காம்ல ஹர்த்தால், அங்க ஸ்ட்ரைக்லாம் நடத்துறாங்க, அங்கேயும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அங்க இருக்க லோக்கல் மக்களுக்கு இது பெரிய ஒரு சிக்கல். அங்க இருக்க லோக்கல் மக்கள்லாம் பாருங்க இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களோட எக்கானமி கம்ப்ளீட்டா இப்ப கிரஷ் ஆயிரும். ஸோ அதனால இதை கண்டிப்பா லோக்கல் காஷ்மீரிஸ் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. மேபி காஷ்மீர்லயும் சில எக்ஸ்ட்ரீமான ஆட்கள் 1-2 பேர் இருப்பாங்க. மேபி அவங்க இதை விரும்பலாம், அவங்கள இவங்க ரெக்ரூட் பண்ணலாம். பட் ஓவரால் காஷ்மீர்ல இதெல்லாம் அவங்க டெஃபினட்டா ஏத்துக்க மாட்டாங்க. அங்க டூரிசம் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் இப்ப நீங்க காஷ்மீருக்கு போனீங்கன்னா அங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப நல்லா கவனிப்பாங்க, உபசரிப்பாங்க, உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி இந்தியால வேற எங்கேயுமே காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி இருக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அங்க வந்து கான்ஃபிளிக்ட் ஏரியா, போனாலே பதட்டமா தான் இருக்கும் போல அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அங்க ரொம்ப ஹாஸ்பிட்டபிளான மக்களா இருப்பாங்க. அது காரணம் என்ன அவங்களுக்கு தெரியும். நமக்கு டூரிசம் ரொம்ப அவசியம், டூரிசமை சார்ந்து நம்ம இருக்கோன்ற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதனால இது லோக்கல்ஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. இது வெளியாட்கள் உள்ள ஆட்களை இறக்குனதுதான், இன்ஃபில்ட்ரேட் பண்ணதுதான். அப்புறம் இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவை பொறுத்தளவுல நம்ம செக்யூரிட்டி டைட் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா? அதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. இப்ப செக்யூரிட்டியை ரொம்ப டைட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுவும் குறிப்பா டூரிஸ்ட் ஸ்பாட்ல எல்லாம் டைட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க படைகளை டூரிஸ்ட் ஸ்பாட்ல குவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நேச்சுரலா டூரிஸ்டுகளுக்கு அது பதட்டம் ஏற்படுத்தும். அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கு போல, எல்லா இடத்துலையும் பார்த்தா செக்யூரிட்டி இருக்கு, எல்லாம் செக் போஸ்டா இருக்கு, எல்லாம் செக் பண்றாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கு போலன்னு பயப்பட ஆரம்பிப்பாங்க. அங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால இப்ப காஷ்மீர்ல டூரிசம் நல்லா சிறப்பா ஃபங்க்ஷன் ஆகணும்னா செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் இருக்கணும். அப்பதான் மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்ப நீங்க காஷ்மீர்ல சிச்சுவேஷன் நார்மலா இருக்குன்னு சொல்லும் போது மக்கள் அங்க வரணும்னா ஸோ ரொம்பையும் நீங்க டைட்டன் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு சிக்கலும் இருக்கு. இப்போ சர்வதேச நாடுகள் ஒருவேளை பாகிஸ்தானை ரொம்ப நாளமா சில நாடு ஓப்பனா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி எந்தெந்த நாடுகள்லாம் இந்தியாவுக்கு பக்கம் இருக்குது? இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் ஐரோப்பிய நாடுகள், USA, இஸ்ரேல்லாம் இந்தியா கூட இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு சைனாவோட பேக்கிங் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு காலையில நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அசீஃப் வந்து பேசுறாரு. பேசும்போது அந்த ஆங்கர் வந்து கொஞ்சம் கடுமையா அவரை புஷ் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க தீவிரவாத நடவடிக்கைகள் எல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரிலாம் இந்தியா சொல்றாங்க. அதுக்கு ஆதாரமும் இருக்கு. அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸும் அதான் சொல்லுது அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஹிஸ்டாரிக்கலாவும் நீங்க இதை பண்ணிருக்கீங்க தொடர்ச்சியான்ற சொல்றாங்க. நம்ம என்ன நினைப்போம், அசீஃப் வந்து இதை ஏத்துக்க மாட்டாரு, அப்படிலாம் நாங்க பண்ணல, ப்ரூஃப் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாருன்னு நினைப்போம் இல்லையா? அவரு ஆமா நாங்க ஹிஸ்டாரிக்கலா பண்ணிட்டோம், அது பெரிய தவறு தான். லாஸ்ட் 30 years நாங்க இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது யாருக்காக பண்ணோம்னா அமெரிக்காக்காக பண்ணோம், பிரிட்டனுக்காக நாங்க பண்ணோம் அப்படின்னு அவரு ஸ்ட்ராங்கா அடிச்சு பேசுறாரு. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து அப்ப அமெரிக்காவோட பேக்கிங்கோட இதுக்கு முன்னாடி அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பாகிஸ்தானுக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. அது காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு திவாலாகி போன நாடு. இதுக்கு முன்னாடியுமே பாகிஸ்தான்ல பெரிய ஸ்டெபிலிட்டி கிடையாது. பாகிஸ்தானோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். மிலிட்டரிக்கு எப்பவுமே அங்கே அப்பர் ஹேண்ட் இருக்கும் பாகிஸ்தான்ல. அது காரணம் என்னன்னா, அங்கே பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அங்கே கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு பெரிய நாடை சார்ந்து தான் அவங்க இருந்திருக்காங்க. சைனா சூப்பர் பவர் ஆகிறதுக்கு, சைனா பவர்ஃபுல்லான ஒரு நாடா மாறுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அவங்க அமெரிக்காவை சார்ந்திருந்தாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அமெரிக்காவுக்கு தேவையான மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது, பிரிட்டனுக்கு தேவையான தீவிரவாத வேலைகளை பார்க்கறது, இந்த மாதிரி லோக்கல் சில்லற வேலைகள்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கேம் மாறிடுச்சு. சைனா உள்ள பவர்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் இந்தியா இன்னைக்கு க்ளோஸா அமெரிக்காவோட அலைன் ஆயிட்டாங்க. இந்தியா க்ளோஸா இப்ப யூரோப்போட அலைன் ஆயிட்டாங்க. ஸோ இப்ப சைனா பக்கம் பாகிஸ்தான் சாய ஆரம்பிக்கிறான். ஸோ இதை எப்படி பார்க்கலாம்னா, இந்தியாவுக்கு சைனாவோடையும் பிரச்சனை இருக்கு, பாகிஸ்தானோடையும் பிரச்சனை இருக்கு. அதுவும் குறிப்பா அமெரிக்காவுக்கும் சைனாவோட சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப ட்ரேட் வார்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீரியஸான பிரச்சனை சைனாவோட இருக்கு. சைனாவை கடுமையா டீல் பண்ணணும்னு அமெரிக்காவும் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில இது பார்த்தோம்னா இதுக்கு வேற சில பேக்கிங்கும் இருக்கு.
அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சைனாவோட தூண்டுதலும் டெஃபினட்டா பாகிஸ்தான்ல இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தல அவனுக்கு என்ன தேவை வந்தது இந்தியாவை பேசின்றதுக்கு? காலங்காலமா இது ஒரு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இப்ப பாருங்க, அவன் எக்கானமி கம்ப்ளீட்டா ரூயின்ல இருக்கு, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அங்க இல்ல, அங்க கம்ப்ளீட் பெரிய இன்ஃபிளேஷன் இருக்கு, பெரிய பணவீக்கம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அவன் இந்தியா வந்து சீன்றான்னா ஒண்ணு அதுல அவனுக்கு லாபம் இருக்கணும், ஏதோ ஒரு வகையில வேற யாரோ அதை பண்ண அவனை தூண்டணும், அது இருக்கு கண்டிப்பா. ரெண்டாவது, ஊர்ல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வரும்போது அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்ட் பண்ணுவாங்க. அந்த இஷ்யூவை டைவர்ட் பண்றதுக்கு பெரிய போர் சூழல் இங்கே கிரியேட் ஆயிடுச்சுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த தேவையும் பாகிஸ்தானுக்கு இருக்கு. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் பார்த்தோன்னா லோ ரேஞ்சிலலாம் பறக்குது, அவங்க இருக்கக்கூடிய கிராமங்களில் கீழே ஹைட் கம்மியாலாம் பறக்குது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதட்டமான சூழல் கிரியேட் ஆகும். ஏதோ ஒரு பெரிய போர் வருது போல, ஸோ நம்ம நாட்டில் ஏதோ பயங்கரமாக ஆக்டிவாக இருக்காங்கன்ற மாதிரி இமேஜ் கிரியேட் ஆகும். அது ஒரு பெரிய டைவர்ஷனாக இருக்கும். பொருளாதார பிரச்சனை, உணவு தட்டுப்பாடு, இதெல்லாம் மக்கள் மறந்துட்டு அந்த போரை பற்றி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கும் இங்கே யூஸ் பண்ணலாம். அதை இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ப்ராப்பராக தான் போகிறாங்களா? தெரியல நமக்கு என்ன இது. ஏன்னா நமக்கு வந்து இது வேற நிறைய ஃபேக்டர்ஸும் இன்வால்வ். நம்ம பேசிக்காக பார்க்குறோம், ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நம்ம பார்க்குறோம், மேபி செக்யூரிட்டி கொஞ்சம் டைட்டன் பண்ணி தான் நடந்திருக்காது அப்படின்ற ஆங்கிளில் பார்க்குறோம். அந்த ஆங்கிளில் பார்த்தா மேபி கவர்மெண்ட் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். பட் இன்னொரு ஆங்கிள்லையும் நீங்கள் பார்க்கலாம், டேட்டா வைஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 25 இயர்ஸில் டெரரிசம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா கம்மியாயிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவராலாக டெரரிசம் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது கவர்மெண்ட் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ 28 உயிர்கள் போகுதுன்னா நம்ம இல்லை கவர்மெண்ட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம தட்டி கொடுத்துட்டும் போக முடியாது. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கூட ப்ரெஷர் போட வேண்டிய தேவையும் இருக்குது. ஸோ அதான் அது எந்த ஆங்கிள் இருந்து பார்க்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். பட் ஓவராலாக இப்போதைக்கு பார்க்கும்போது எதிர்கட்சிகளும் கோஆப்ரேட் தான் பண்ணுறாங்க, பெரிய விமர்சனங்கள்லாம் வைக்கல. ஒரே விஷயம் என்னன்னா அங்கே ஏன் செக்யூரிட்டி டைட்டா இல்லை அப்படின்ற ஒரு கன்சர்ன் மோடி இது வரைக்கும் அங்கே போகலை அப்படின்ற ஒரு விமர்சனமாக இருக்குது. ராகுல் காந்தியே போயிட்டாரு. அது அவசியம் நான் பார்க்கல. இப்போ பிரதமரை பொறுத்தளவில் இப்போ அவர் வந்து கமாண்டர் இன் சீஃப் இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம்தான் முக்கியம். காஷ்மீருக்கு இப்போ போய் அங்கே ஃபோட்டோ ஷூட் நடத்துறதை விட இங்கிருந்து இப்போ அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? ஸோ குயிக்காக என்ன பண்ணணும், நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுத்தோம்னா நமக்கு என்னென்ன பேக்லாஷ்லாம் வரும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸ்ட்ராட்டஜிக்காக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளோட ஆர்மி தயாராக இருக்கா, எதிர்கட்சிகளை நம்ம உள்ளே கொண்டு வரணும், அவங்களோட சப்போர்ட்டை ஃபுல்லாக பெறணும், இன்டர்நேஷ்னல் சப்போர்ட்டை நம்ம பெறணும், இந்த விஷயங்களெல்லாம் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அதை பேஸ் பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் கரெக்டாக பில்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதனால் அங்கே போகணும் அப்படின்றத விட அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம். அங்கே போகிறது அஃப்கோர்ஸ் ஒரு மாரல் பூஸ்டாக இருக்கும். அது எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ போய்க்கலாம். ஆனால் இப்போ இம்மிடியட்டான ஒர்க் என்னன்னா இது கரெக்ட் தான் நினைக்கிறேன். போர் அச்சுறுத்தலுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை நோக்கி நகருமா அந்த விஷயம்? இப்போ அதான் அந்த பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசும்போது அவரை புஷ் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, போருக்கு தயாராக இருக்கீங்களான்ற மாதிரிலாம் பேசும்போது ஆமாம் ரொம்ப வேகமாக எஸ்கலேட் ஆச்சுன்னா மேபி போருக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரெண்டுமே நியூக்ளியர் பவர். ஸோ அதனால சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்ற மாதிரி அவர் பேசுறாரு. பட் என்னமோ போர் அளவுக்கு போவாங்களான்னு தெரியல. ரத்து செய்யப்படாத ஒப்பந்தங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கரெக்ட், ஆமாம், சீரியஸான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் போருக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. மோடி அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. மோடி அவர்கள் பேச்சில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இந்த விஷயத்த பண்ணுவேன்னு அவர் சொல்லல, அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாங்கள் உடனே பண்ணுவோம்னு அவர் சொல்லல. ஸோ அவர் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு ஓப்பனாக விடுறாரு. என்ன மாதிரி ஆக்ஷன், என்ன செய்வோம், என்ன காலகட்டத்தில் பண்ணுவோம் எதுவும் இல்லை, ஓப்பனாக ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது பார்த்தோம்னா இஸ்ரேலிஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒன்ஸ் இப்போ ஹமாஸ் கிட்ட இருந்து ஒரு தாக்குதல் வருதுன்னா அடுத்தது இஸ்ரேலோட சான்ஸ், அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கு. அவங்க அதை குயிக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி கரெக்டான டைம் கிடைக்கும் போது, முக்கியமான தலைவர்கள் யாராவது சிக்கும் போது கரெக்டாக ஸ்பாட் பண்ணி அடிப்பாங்க. ஸோ உடனே அந்த வாய்ப்பை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிற பிளான்லையும் கூட மேபி இந்தியா இருக்கலாம். இந்த தடவை மேபி ஸ்ட்ராங்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பட் நமக்கு தெரியல. ஏன்னா போர்ன்றது ரொம்ப சீரியஸான மேட்டர். லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை உயிர்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம். நடக்காமல் இருக்கிறது நல்லது. பட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நம்மளோட ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது நிறைய போர்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. பாகிஸ்தானோட நிறைய பிரச்சனைகளும் நமக்கு வந்திருக்கு. ஸோ நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் நடக்காமல் இருந்தால் நல்லது. உலக நாடுகளின் பார்வை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த இந்தியா? இப்போதைக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா நமக்கு டெஃபினட்டாக பேக் பண்ணுவாங்க. அமெரிக்கா இந்தியாவை ஓரளவுக்கு பேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற நாடுகளும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுவாங்க. ரஷ்யா வரைக்கும்
ரஷ்யா கொஞ்சம் தெரில, ரஷ்யா என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரில. இப்போதைக்கு இந்த தாக்குதலை அவங்க கண்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ரஷ்யா இந்தியாவை பேக் பண்ணுறாங்க. ரஷ்யா ஏன் டவுட்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த யுக்ரைன் ரஷ்யா போர்லேயே பார்த்தோம்னா சைனாவோட அவங்க ரொம்ப க்ளோஸாக அலைன் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேறு ஆப்ஷன் கிடையாது, சைனாவோட க்ளோஸாக போய் தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அவங்க இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னா சைனா அதை விரும்ப மாட்டாங்க. பட் இன்னும் அந்த ஸ்டேஜுக்குலாம் போகல. ஓவராலாக இந்தியாவுக்கு டெஃபினட்டாக உலக நாடுகளில் மத்தியில் இந்தியாவுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது, அமெரிக்காவோட பேக்கிங் இருக்குது, அதே மாதிரி மற்ற நாடுகளும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறாங்க, இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது டெஃபினட்டாக பெரும்பான்மையான நாடுகள் இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, தாலிபான் உட்பட. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி.